வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் வறுவல் பார்த்திங்கன்னா நல்லா சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ் இது கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றப்ப அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காயை நம்ம சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். அதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வாங்க இந்த கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ கத்திரிக்காய் வறுவல் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகம் தான் சேர்த்துக்கணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் நல்ல ஒரு பெரிய சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நீள்வாக்கில் நறுக்கிட்டு இது போல் சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 10 பூண்டு பல் இடிச்சிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். ஒரு பாதி அளவு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்குவோம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன், மீடியம் சைஸில் உள்ளது. இப்போ வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் 250 கிராம் கத்திரிக்காய் எடுத்து நீள்வாக்கில் இது போல் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காயை கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுருங்க, இல்லாட்டினா அது கருத்து போய் நிறம் மாறிடும். இப்போ தண்ணிலாம் வடிச்சிட்டு இந்த கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன், தூள் உப்பு. நல்லா சேர்த்து இது ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே கத்திரிக்காயை வதக்கிட்டு நம்ம செய்யணும். நல்லா இந்த அளவுக்கு கத்திரிக்காயை வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்புத்தூளுக்கு பதிலாக நீங்கள் தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் கூட ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள் இல்லை அப்படின்னாக்கா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி குழம்புத்தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து இது நல்லா அப்படி வதக்கி விட்டுக்குவோம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் தண்ணிலாம் எதுவும் ஊற்றக்கூடாது. ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. அந்த ஆவிலே இந்த எண்ணெயிலே வெந்து வரணும் இந்த கத்திரிக்காய், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்து வேக வைக்கக்கூடாது நம்ம. இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய் வறுவல் போட்டிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஊற்றி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த கத்திரிக்காய் வறுவலும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைன்னா போய் நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த கத்திரிக்காய் வறுவல் பார்த்திங்கன்னா இப்படி தான் செய்யணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா கத்திரிக்காய் வதங்கி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு கடைசியாக அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டிதான். கடைசியாக இதில் ஒரு முக்கியமான பொருள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. இதுக்கு மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா லைட்டாக உங்களுக்கு கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இறக்க போகிறப்ப ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து அதிலே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்ட் மட்டும் கலந்து விட்டிங்கன்னா போதும். ரொம்ப சூப்பரான அருமையான கத்திரிக்காய் வறுவல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட ரசம் சாதம், சாம்பார் சாதம், அப்புறம் தயிர் சாதத்துக்கூடையெல்லாம் வச்சு சாப்பிட இந்த கத்திரிக்காய் வறுவல் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இந்த கத்திரிக்காய் வறுவல். நீங்களும் இந்த கத்திரிக்காய் வறுவல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.